சாட்போட் அப்படின்னா தமிழில் அரட்டை எலி. மனிதர்களுக்கு இடையேயான உரையாடல் போன்று கணினிக்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு சாதாரணமான உரையாடலை செய்யக்கூடிய ஒரு மென்பொருள் தான் சாட்போட். தமிழில் பூங்குழலி என்ற அரட்டை எலி உத்தமம் 2003 மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. உலகளவில் இப்போ ஃபேமஸான ChatGPT அப்படின்ற ஒரு ஏஐ தளம், இது ஓப்பன் ஏஐ அப்படின்ற நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இது அமெரிக்காவை சேர்ந்தது. ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதற்கு தமிழில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு பொருள். டீப்சீக் இது சீனாவை சேர்ந்த ஒரு ஏஐ நிறுவனத்தின் சாட்போட். இது ஓப்பன் ஏஐயோட சாட்போட்டை பின்னுக்கு தள்ளி இப்போ முன்னாடி வந்துடுச்சு இப்போ சமீபத்தில். டீப்சீக் அப்படின்னா ஆழ்ந்த தேடுதல் அப்படின்னு பொருள். வடகிழக்கு மாநிலங்களில் இந்திய சீனா எல்லை பிரச்சனை உள்ள மாநிலங்கள் சம்மந்தமாக கொஸ்டின் கேட்டப்போ இது சரியாக பதில் சொல்லலை இந்த சாட்போட். இது இணையத்தில் இந்தியர்களிடையே விவாத பொருளானுச்சு. சீனாவின் அலிபாபா நிறுவனத்தின் ஒரு சாட்போட்டு தான் டாங்காய் கவன் ஏஐ. இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, கெவன் 2.5 மேக்ஸ். உலகளவில் ஃபேமஸான 3 சாட்போட் இதுதான். அதாவது ஓப்பன் ஏஐயோட ChatGPT, சீனாவோட டீப்சீக், அப்புறம் அலிபாபாவோட டாங்காய் குவான் ஏஐ. தற்போதைக்கு மத்திய அரசு இந்தியாவுக்கென தனியான ஒரு ஏஐ சாட்போட் உருவாக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. கோவாவில் நடந்துச்சு. நவம்பர் 2024 அப்போ தான் நடந்துச்சு. IFFI இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா. IFFI இந்தியாவில் எங்கே நடந்துச்சு இப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டு IFFI எந்த நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு. 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் ஆஸ்திரேலியாவை ஃபோக்கஸ் நாடாக இடம்பெற செஞ்சாங்க. 11வது CSR டைம்ஸ் உச்சிமாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா இதுவும் கோவாவில் தான். 11வது கார்ப்பரேட் சமூக பொறுப்பு உச்சி மாநாடு இப்படின்னு தமிழில் கேட்கலாம். இது ஆகஸ்ட் 2024 அப்போ தான் நடந்துச்சு. இந்த ஆண்டிற்கான கருத்துரு நிலையான வளர்ச்சியின் மூலம் மாநிலங்களுக்கு அதிகாரமளித்தல். நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 135 படி இந்தியாவில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு அதாவது CSR நிதி சதவீதம் முந்தைய 3 நிதியாண்டுகளில் ஒரு நிறுவனத்தின் சராசரி நிகர லாபத்தில் குறைந்தது 2% ஆகும். கார்ப்பரேட் நிறுவனங்கள் 2% சமூக பொறுப்புக்காக செலவு பண்ணணும். உலகிலேயே செயற்கை சூரியனை உருவாக்கிய நாடு சீனா. இதை ஆர்டிஃபிஷியல் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பெரிமெண்டல் அட்வான்ஸ்டு சூப்பர் கண்டக்டிங் டோகோமேக், அதாவது ஈஸ்ட் EAST அப்படின்னு கூட கேட்கலாம். இதற்கு HT7U அப்படின்னு வேறொரு பேரும் உண்டு. ஹெஃபை டோகோமேக் 7 அப்கிரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எதை கேட்டாலும், அதாவது செயற்கை சூரியன் சம்மந்தமாக எது கேட்டாலும் அதற்கு ஆன்சர் சீனா தான். சீனாவின் செயற்கை சூரியன் என்று அழைக்கப்படும் சூப்பர் கண்டக்டிவ் டோகோமேக் பரிசோதனையின் முன்னேற்றமாக அணுக்கரு இணைவு ஆராய்ச்சியில் சீனா மற்றொரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. 10 கோடி செல்சியஸ் வெப்பநிலையில் நீடிக்கும் செயற்கை சூரியனை உருவாக்கி வெற்றி பெற்றுள்ளது தற்போதைக்கு சீனா. 2006ஆம் ஆண்டு முதல் சீன ஆய்வாளர்கள் இந்த ஈஸ்ட் எனப்படும் செயற்கை சூரியன் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தியாவின் முதல் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் பத்மஸ்ரீ KM சிரியன் சமீபத்தில் இவர் காலமாயிட்டார். இவர் கேரளா காயம்குளத்தை சேர்ந்தவர். இந்தியாவில் இதய பைபாஸ் மற்றும் உறுப்பு மாற்று சிகிச்சையை அறிமுகப்படுத்தியவரான மருத்துவர் KM சிரியன் சென்னை பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் கடந்த 1975 முதல் பணியாற்றி வந்தவர். நாட்டிலேயே பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட். தற்போதைக்கு உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி. சுதந்திர நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தப்பட்ட முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாறியிருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துறதுனால உத்தரகாண்டில் நடைமுறைக்கு வந்துள்ள பொது சிவில் சட்டம் பெண்களுக்கு எதிரான சமத்துவமற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வரும், குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் என்று உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி உறுதியளித்துள்ளார். பலதார மனம் ஹவாலா நடைமுறைகளுக்கு தடை விதிக்கப்படும். அனைத்து மதத்தினருக்கும் ஒரே சட்டம் பொருந்தும் என்பதால் பலதார மனம் ஒழிக்கப்படுவதோடு பெண்களுக்கு சொத்தில் சம உரிமைக்கு வழிவகுக்கப்படும். கோனா கார்பஸ். தமிழ்நாட்டில் கோனா கார்பஸ் மரங்களை இனி வளர்க்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த மரங்கள் மனிதர்களுக்கு ஆஸ்துமா, சுவாச பிரச்சனை, ஜலதோஷம், ஒவ்வாமை மற்றும் தோல் நோய்களை உருவாக்குகின்றன. இந்த மரங்கள் பூக்கள் பூக்கும் காலங்களில் அவற்றிலிருந்து வெளியாகும் மகரந்த தூள் தான் மனிதர்களுக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கோனா கார்பஸ் என்பது அமெரிக்காவின் கடலோர பகுதிகளைச் சேர்ந்த ஒரு தாவரமாகும். இது வட அமெரிக்காவின் புளோரிடாவின் கடலோர பகுதிகளில் வளரும் ஒரு சதுப்பு நில தாவரமாகும். வேகமாகவும் உயரமாகவும் பச்சையாகவும் இது வளரும். பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கிறது பாஜக அரசு. பிரயாக்ராஜ் அல்லது பிரயாகை அல்லது அலகாபாத் இது மூணுமே ஒன்று தான். இந்த நகரம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நாட்டின் பல்வேறு மொழிகளை இணைக்கும் பாலமாக பாஷா சங்கம் செயல்படுகிறது. இதன் சார்பில் திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன் என பல தமிழ் கவிஞர்களுக்கு விழா எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 15, 2025ஆம் ஆண்டு 77வது இந்திய இராணுவ தினம் கொண்டாடப்பட்டது. பத்ம விருது பெற்றவர்களுக்கு மாதம் ரூபாய் 30,000 வழங்குகிறது ஒடிசா அரசு. ஒடிசா முதல்வர் மோகன் சரண் மாஜி இவர் தான் அறிவிச்சிருக்காரு. கல்வி, கலை, அறிவியல், விளையாட்டு, சமூக பணி, பொது சேவை, மருத்துவம், இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்குவர்களுக்கு கடந்த
1954 ஆண்டு முதல் பத்ம விருதுகள் மத்திய அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்தியாவில் தூய்மையான காற்றை கொண்ட நகரங்கள் பட்டியலில் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் தான் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் நகரங்கள் பட்டியலில் வெளியிடுது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்தியா முழுவதும் உள்ள நகரங்களுக்கான சமீபத்திய காற்றுத்தர குறியீட்டு தரவை ஜனவரி 9, 2025 அன்று வெளியிட்டது. AQI அப்படின்னா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். தமிழில் காற்றுத்தர குறியீடு 0 to 50 வரை இருந்தால் பாதுகாப்பானது, 51 to 100 வரை இருந்தால் திருப்திகரமானது. அதே சமயம் நோய் எதிர்ப்பு திறன் குறைவாக உள்ளவர்களுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். 101 to 200 வரை இருந்தால் மிதமாக மாசுபட்டது, 201 to 300 வரைக்கும் இருந்ததுன்னா மிகவும் மோசமானது, 301 to 400 கடுமையானது, 401 to 450 450ற்கு மேல் உள்ளது கடுமையாக தீவிரமானது. இந்தியாவில் காற்று மாசுபாடு அதிகம் உள்ள நகரங்களில் டெல்லி முதலிடம். இதற்கு முன்னாடி பைர்னிகாட் மேகாலயா இருந்திருக்கு. அதற்கு முன்னாடி குருகிராம் ஹரியானா இது இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் காற்று மாசுபாடு அதிகம் உள்ளது கும்மிடிப்பூண்டி சென்னை. இந்த பைர்னிகாட் குருகிராம் இதெல்லாம் எந்த மாநிலத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. கிசான் கவாச் அப்படின்னா என்னன்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. பூச்சிக்கொல்லினால் தூண்டப்பட்ட நச்சுத்தன்மையில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு பாடி சூட் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு உடை. மருந்தடிக்கிறப்ப இந்த உடையை போட்டுக்கிட்டா உடலுக்கு கேடு விளைவிக்காது. இந்த பாதுகாப்பு உடை 4000 ரூபாய் மதிப்பில் டிசம்பர் 17, 2024 அன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த கிசான் கவாச்சை போட்டுக்கிட்டு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறப்ப சுவாச கோளாறுகள், பார்வை இழப்பு மற்றும் மரணம் போன்ற கடுமையான உடல்நல பிரச்சனையை தடுக்கிறது. தேசிய முதியோர் மையம் பிப்ரவரி 25, 2024 அன்று சென்னை கிண்டியில் இந்தியாவின் முதல் தேசிய முதியோர் மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார். இந்த முதியோர் மையம் 200 படுக்கைகள் கொண்டது. இருதவியல், சிறுநீரகவியல், இறப்பை குடலியல், நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவம் போன்ற மருத்துவ சிறப்புகளில் சிகிச்சையும் மறுவாழ்வு நடவடிக்கைகளும் முதியோர்களுக்கு கிடைக்கும். அறுவை சிகிச்சை முறைகளும் வழங்கப்படும். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் எந்த மாநிலத்தில் இயக்கப்பட உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹரியானா. ஹரியானாவில் உள்ள சிந்தில் இருந்து சோனிப்பட்டு வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது. இது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும். ஒளி மாசுபாட்டை குறைக்கும் அளவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகமே பெட்ரோல், டீசல் இதுக்கு அடுத்தபடியான எரிபொருளாக ஹைட்ரஜனை பயன்படுத்தலாம் அப்படின்னு மாறிட்டு வராங்க. ஏன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் ஹைட்ரஜன் எரிபொருளை பயன்படுத்த முடியும். தமிழ்நாட்டில் பிரம்மாண்ட ரயில் சக்கர உற்பத்தி தொழிற்சாலை எங்கு துவங்கப்பட உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா கும்மிடிப்பூண்டி. ரயில் பெட்டிகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் ரயில் சக்கரங்களுக்கு இந்தியா வெளிநாடுகளை சார்ந்துள்ளது. 2024-25 நிதியாண்டில் சுமார் 900 கோடி ரூபாய் மதிப்புள்ள சக்கரங்கள் சீனா, ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன. மேலும் 40,000 சக்கரங்கள் இந்தியாவின் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடில் இருந்து பெறப்பட்டது. இந்தியாவின் ரயில் சக்கர இறக்குமதியை குறைப்பதற்காகவே கும்மிடிப்பூண்டியில் ரயில் சக்கர உற்பத்தி தொழிற்சாலை துவங்கப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயம் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் இப்போ இது புதுசாக அறிவிச்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு வனத்துறை அளித்த தகவலின்படி நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் தென்காவேரி வனவிலங்கு சரணாலயத்துடன் இணைக்கும் வகையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் வட்டங்களில் உள்ள 80,567 ஹெக்டேர் வனப்பரப்பில் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் என்னும் புதிய சரணாலயத்தை உருவாக்கியுள்ளது. தமிழ்நாட்டின் 17வது பறவைகள் சரணாலயம் நஞ்சரையன் பறவைகள் சரணாலயம் இது திருப்பூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் நஞ்சரையான் ஏரியில் தமிழகத்தின் புதிய 17வது பறவைகள் சரணாலயம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 தகவல், அதாவது 17வது பறவைகள் சரணாலயம் அப்படின்னா நஞ்சரையன் ஏரி திருப்பூர் மாவட்டம் ஞாபகம் வச்சுங்க. அதுவே 18வது வனவிலங்கு சரணாலயம் அப்படின்னு கேட்டால் தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு மாவட்டம். தேசிய பறவைகள் தினம் ஜனவரி 5. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகளால் வாழ முடியும், ஆனால் பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்களால் வாழ முடியாது அப்படின்னு இந்தியாவின் பறவைகள் மனிதர் சலீம் அலி கூறியுள்ளார். டெல்லியில் ஜனவரி 30, 2024 அன்று நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டத்தில் மத்திய வனம், சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சர் பூபேந்திர யாதவ் பனி சிறுத்தை குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் பனி சிறுத்தை தொகை மதிப்பீடு திட்டத்தின் முதல் அறிவியல் பயிற்சியின் ஒரு பகுதியாக இந்தியாவில் 718 பனி சிறுத்தைகள் உள்ளது என்பதை கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் லடாக் யூனியன் பிரதேசத்தில் தான் தற்போதைக்கு பனி சிறுத்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. 477 இருக்குது. உத்தரகாண்டில் 124, இமாச்சல பிரதேசத்தில் 51, அருணாச்சல பிரதேசத்தில் 36, சிக்கிமில் 21, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 9. இந்த எண்ணிக்கையெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லை. மொத்தமாக 718 இருக்குது. அதை தெரிஞ்சுங்க. அதிகமாக பனி சிறுத்தைகள் உள்ள இடம் எதுன்னு கேட்டால் லடாக் யூனியன் பிரதேசம். இந்தியாவில் 6 மாநிலங்களில் பனி சிறுத்தைகள் இருந்தாலும் லடாக் மற்றும் இமாச்சல பிரதேசத்தின் மாநில விலங்காக பனி சிறுத்தை அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ சமீபத்தில் தான் லடாக்கை யூனியன் பிரதேசமாக அறிவித்தாங்க. அறிவித்ததுக்கப்புறம் தன்னுடைய மாநில விலங்காக பனி சிறுத்தையை லடாக் அறிவிச்சிருக்கு. இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமீபத்தில் கிர்கிஸ்தான் நாடு பனி சிறுத்தையை தன்னுடைய தேசிய சின்னமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. கிர்கிஸ்தானில் தான் பிஸ்கேக்கில் நடைபெற்ற முதல் உலகளாவிய பனி சிறுத்தை மன்றம், அதாவது பனி சிறுத்தைக்கான அதிகமான முன்னெடுப்புகளை சமீபத்தில் கிர்கிஸ்தான் நாடு தான் நடத்திட்டு வருது. உலகளாவிய சுற்றுச்சூழல்,
பனி சிறுத்தை மற்றும் பாதுகாப்பு திட்டம் கிர்கிஸ்தான் அரசால் துவங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பனி சிறுத்தை பாதுகாப்பு திட்டம் 2009 துவங்கப்பட்டது. உலகளாவிய பனி சிறுத்தை எண்ணிக்கையில் இந்தியாவில் 10% உள்ளது. 2015 ஆண்டானது சர்வதேச பனி சிறுத்தைகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 23 உலக பனி சிறுத்தைகள் தினம். உலக அளவில் 12 நாடுகளில் பனி சிறுத்தைகள் உள்ளது. உலகளாவிய பனி சிறுத்தை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டம் ஆனது பனி சிறுத்தைகள் காணப்படும் இந்தியா உள்ளிட்ட 12 நாடுகளில் பிரதிநிதிகளின் ஒத்துழைப்புடன் தொடங்கப்பட்டது.